நீ பெற்ற வரத்தை மதித்தது மட்டுமல்லாமல் பானாசுரனை அழிக்கவும் செய்திருக்கிறாய். எனவே நீ மீண்டும் ஒரு முறை மகா காளியின் ரூபத்தில் உன் கடமை லட்சியத்தை நிறைவேற்றியிருக்கிறாய் பார்வதி. ஆனால் இப்பொழுதும் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. கண்களை திறக்குமாறே. மகாதேவா, நான் உங்களை அழைக்கும் போதெல்லாம் தாங்கள் ஜெகநாதரின் வடிவத்தில் என் முன் வந்துள்ளீர்கள். ஆனால் என்னால் தான் தங்களை யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இல்லை குமரி, நீ செய்தது தவறல்ல, அறியாமல் ஆற்றியதாகும். சிவனிற்கு இது மிகவும் பிடித்த விஷயமாகும். ஒரு நாத்திகனுக்குள் உண்மையான பக்தி மறைந்துள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறாய். இதில் அவசியம் என்னவென்றால் சரியான மார்க்கத்தை அவன் அறிய வேண்டும். குமரி என்ற யாத்திரையில் நீ உனது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டாய். அதுவே உலகத்திற்கு அனுபவ பாடமும் ஆகும். வாழ்க்கையில் லட்சியத்தை நிறைவேற்ற தீர்மானம் என்பது மிகவும் அவசியமாகும். உன்னுடைய யாத்திரை என்பது நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது நீ மகா காளிக்குள் சென்றுவிட. இது கன்னிகுமாரியின் சபதமாகும். தங்கள் மீதான என்னுடைய பக்தி மற்றும் காதல் உண்மை என்றால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு தாங்கள் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். என்னை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இந்த ஜென்மத்தில் தங்களைத்தான் என் கணவராக தேர்ந்தெடுத்துள்ளேன். இல்லை மகாதேவா, நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு மனைவி ஆகும் வரையில் நான் தங்களுக்காகவே காத்திருப்பேன் என்று கூறியிருக்கிறேன். ஒருவேளை மகா காளிக்குள் நான் ஐக்கியமாகிவிட்டால் என்னுடைய காதல், எனது பக்தி இது தங்களை அவமதித்தது போல் ஆகிவிடும் மகாதேவா. அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படியானால் என்ன செய்ய நினைக்கிறாய்? நான் இந்த இடத்திலிருந்து எப்பொழுதும் வரமாட்டேன். இங்கேயே எனது கடவுள் மகாதேவருக்காகவே காத்து கொண்டிருப்பேன். மகாதேவரின் மீது நீ வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் அனைவர் நினைவிலும் நிற்கும். அதோடு உன்னுடைய பெயரில் இந்த இடத்தில் ஒரு கோயிலும் உருவாகும். இன்றிலிருந்து இந்த இடம் கன்னிகுமாரியின் பெயரால் அழைக்கப்படும். உன்னுடைய மகாதேவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாமல் போனாலும் இந்த ஆலயத்திற்கு எந்த பெண் வந்தாலும் அவளுக்கு பிடித்த வரன் அவளுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆம் குமரி, நீ மகா காளியின் ரூபமாவாய். உலகில் நீயும் தேவியாகவே கருதப்படுவாய். கன்னியாகுமரி என்றும் அறியப்படுவாய்.
ललाट फलकाकृतम्